ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு சின்ன மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க. நான் இல்லாத நேரம் அப்பாவும் பொண்ணும் நல்லா யூடியூப்ல வீல்ஸ் ஆன் த பஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவள் எப்படி நின்று பார்த்துட்டு இருக்கா பாருங்க, கண் அசைக்காம. இது வந்து சண்டே எடுத்த விலாக் தான். அம்மாவும் அப்பாவும் வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக டின்னருக்கு வந்து சோலாபூரியும் சனா மசாலாவும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் சோலாபூரி செஞ்சுருந்தேன். அதுக்கு 300 கிராம் மைதா, 3 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் சக்கரை, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 ஸ்பூன் தயிர், தேவையான அளவுக்கு தண்ணி இல்லை பால், நீங்கள் எது வேணாலும் உங்களோட ஆப்ஷன். அது போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி வந்து நம்ம ரொம்ப டைட்டாக பிசைவோம், அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக சோலாபூரி வரும். அன்றைக்கி வந்து நான் செஞ்சும் போது லைட்டாக வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. அதனால எனக்கு பூரி மட்டும் லைட்டாக உப்பலை, ஹார்டாக இல்லை சாஃப்டாக இருந்துச்சு அன்றைக்கி. அது கூட வந்து சன்னா மசாலா எல்லாமே அரைச்சி போட்டுட்டு, எப்பயும் போடுற மசாலா மட்டும் போட்டுட்டு, லாஸ்ட்டில் வந்து பன்னீரும் கேஷ்யூவும் வந்து அரைச்சி போட்டுட்டேன். ஸோ பன்னீரை வந்து க்யூபாக கட் பண்ணிவிட்டு அது கூட லாஸ்ட்டில் சேர்த்துட்டேன். ஸோ எப்போவுமே வந்து சென்னா மட்டுமே போட்டு செய்கிறோம் அப்படின்றதுனால பன்னீரும் அன்றைக்கி ஆட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து நிஜமாலே அட்டகாசமாக இருந்தது. பன்னீர் போட்டு செஞ்சு பார்த்ததில்ல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அம்மா அப்பா எதுக்கு வந்திருந்தாங்கன்னா தீபாவளி வரிசை வைக்க தான் வந்திருந்தாங்க. முறுக்கெலாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு பாப்பாவோட என்ஜாய் பண்ணிட்டு அன்ஃபில்டாக வந்து அன்றைக்கி எங்களுக்கு சண்டே போச்சு. அப்போ வீட்டில் உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருந்தாங்க தீபாவளிக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.